நடந்தது என்ன? ஜஸ்டிஸ் ஃபார் தீபக். வணக்கம், நான் உங்கள் மக்கள் மீடியாவில் இருந்து முத்துப்பாண்டி. நடந்தது என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டீட்டெயிலா சொன்னா உங்களுக்கு வந்து புரியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஓரளா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்தது வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். கேரளால வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 2 நாள் முன்னாடி 16ஆம் தேதி வந்து ஒரு பிரைவேட் பஸ்ல வந்து ஒரு லேடின்னு சொல்ல முடியாது, இளம்பெண், வயசு பொண்ணு தான், ஓகேவா? அவங்க வந்து பிரயாணம் செய்யறாங்க. அதே பஸ்ல இன்னொரு ஒரு 41 வயசு ஓல்டு மேன், அவரும் கூட வந்து பிரயாணம் செய்யறாரு. அவரு பார்த்தா தனியா தான் நிக்கிறாரு. இவங்களாம் வந்து இந்த லேடியா வந்து செல்ஃபி வீடியோ ஆன் பண்ணி அவங்க கிட்ட போயிட்டு படுற மாதிரி, வேணும்னே வந்து படுற மாதிரி நின்றுட்டு ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராம், யூடியூப் நிறைய வந்து வைரல் ஆகுது, ஓகேவா? இந்த வைரல் ஆகுறது அந்த நபர், அவருக்கு என்ன நடந்தது கூட தெரியாது. அவரு இந்த சோசியல் மீடியா வந்து என்ன ரொம்ப தப்பா காட்டிடுச்சு, நான் ஒண்ணுமே பண்ணல, அவரோட இன்னசென்ட், அவரு இன்னசென்ட், அந்த இன்னசென்ட் வந்து இறந்துட்டார். இப்போ வந்து நம்ம கூட இல்ல. அதுக்கு காரணம் வந்து சோசியல் மீடியான்னு சொல்ல மாட்டேன். வாங்க என்ன நடந்ததுன்னு முழுசா போய் பார்க்கலாம். 41 வயது உள்ள தீபக், அவரு கேரளாவை சேர்ந்த கோழிக்கோட் டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவரு இருக்காரு. அப்பா அம்மாவோட வசித்து வர கார்மெண்ட் ஃபேக்டரியில அவர் ஒர்க் பண்றாரு. அவர் வந்து சூப்பர்வைசர் மாதிரி, ஓகேவா? அந்த கம்பெனில அவர் சூப்பர்வைசர் மாதிரி. அவரு போன பேருந்தோட பேர் வந்து கண்ணூர் பேருந்து. கோவிந்தபுரத்துல இருந்து பையனூர் கடந்த வெள்ளிக்கிழமை பயணம் செய்திருக்காரு. பயணம் செஞ்சப்போ அவரு கேஷுவலா ஒரு பஸ்ல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரிதான் இருக்காரு. இவரா வந்து எந்த ஒரு இன்டென்ஷன்லயும் தப்பா எதுவுமே பண்ணல. உங்களுக்கு இந்த வீடியோவும் பிளே பண்றேன், நீங்க இந்த வீடியோ கூட பாருங்க. அந்த பெண் யாருன்னா, அந்த பெண்ணின் பெயர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஷம்சிதா. அந்த பெண் வந்து ஒரு சாதாரண ஆளும் கிடையாது, ஓகேவா? முஸ்லிம் அந்த இதை சேர்ந்தாங்க. அவங்க நார்மலான ஆளும் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் அண்ட் காமர்ஸ் லெக்சரர். அவங்க ப்ரொஃபைலை செக் பண்றப்போ அவங்க வந்து ஒரு 10K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஆனா பட் ஒரு ரீச்சுக்காக ஒரு அப்பாவின் உயிரை எடுத்துட்டாங்க. 16/1/2026 அன்னைக்கு சோசியல் மீடியால இந்த வீடியோ வைரல் ஆகுது. கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் போட்ட ஒரு ஹவர்ஸ்லயே வந்து 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நம்ம நார்மலா வந்து வியூஸ் போறது வந்து உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு. பட் அந்த எந்த அளவுக்கு அந்த வீடியோ ரொம்ப வைரலா இருந்தா அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை வந்து வியூஸ் போனது தப்பா சொல்ல, பட் ஒருத்தருடைய உசுரே போயிடுச்சு. நம்ம இந்தியாவின் உச்ச நீதிமன்ற ஒரு வாக்கியம் இருக்கு, குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாத நபர் குற்றவாளி அல்ல, நல்லவர், எந்த ஒரு தப்பும் செய்யாதவர். ஒரு சில நபர்களால மொத்த இன்ஃப்ளூயன்சருமே தப்பா காட்டப்படுறாங்க. நீங்க உங்களுடைய வியூஸ், ரீச், ஃபாலோவர்ஸ் எக்ஸெட்ரா அதுக்காக மட்டும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் தீபக். ஜனநாயகத்தின் கடைசி ஆயுதம் நீதிமன்றம்.
உங்களில் ஒருவனாய் விடைபெறுகிறேன். மக்கள் குரல், மக்கள் மீடியா.